ME 8493 Thermal Engineering Unit 2 Reciprocating Air Compressor Air Compressor Definition. So first air compressor அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா to increase the pressure of the air. நார்மலாக கம்ப்ரெசர் அப்படிங்கிறது என்ன பண்ணும், ஏரோட ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ்க்கு பேர் தான் ஏர் கம்ப்ரெசர். ஸோ இது எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிமேட்டிக் பிரேக்ஸ், நிமேட்டிக் ட்ரில்ஸ், ஸ்ப்ரே பெயிண்டிங், நிமேட்டிக் ட்ரில், நிமேட்டிக் பிரேக், நிமேட்டிக் ஜாக், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஏர் கம்ப்ரெசர். ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன், அந்த கம்ப்ரெசர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதோ அதை பொறுத்து வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். அதில் ரெசிப்ரோகேட்டிங் ஏர் கம்ப்ரெசர். ரெசிப்ரோகேட்டிங் ஏர் கம்ப்ரெசர்னால் பிஸ்டன் சிலிண்டர் மூமெண்ட் லீனியர் மூமெண்ட்டில் இருக்கும். அதாவது பிஸ்டன் இருக்கும், சிலிண்டர் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து ஏர் போயிட்டு லீனியர் மூமெண்ட்டில் வந்து கம்ப்ரெஷன் ப்ராசஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரோட்டரி ஏர் கம்ப்ரெசர். ரோட்டரி ஏர் கம்ப்ரெசர்னால் இம்பல்லர் வச்சு அதிலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக இண்டஸ்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணுற கம்ப்ரெசர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரோட்டரி ஏர் கம்ப்ரெசர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு த ஆக்ஷன். ஸோ என்ன ஆக்ஷனில் ஒர்க் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணலாம். அதில் வந்து சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் அண்ட் டபுள் ஆக்டிங் சிலிண்டர். நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ். நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ்னால் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டேஜில் வந்து அவுட்புட் கிடைக்கணுமோ அதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்ரெஷன். சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்ரெஷர்னால் இதோட கம்ப்ரெஷன் ரேஷியோ அப் டு 5 வரைக்கும் இருக்கலாம். தட் இஸ் அந்த ஆரோட வேல்யூ 5 வரைக்கும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு மல்டி ஸ்டேஜ் ஏர் கம்ப்ரெஷர். மல்டி ஸ்டேஜ் ஏர் கம்ப்ரெஷர் அப்படின்னா கம்ப்ரெஷன் ரேஷியோ மோர் தேன் 5. கம்ப்ரெஷன் ரேஷியோ 5 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து மல்டி ஸ்டேஜ் ஏர் கம்ப்ரெஷர். நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு த ப்ரெஷர் லிமிட். நம்ம யூஸ் பண்ணுற ப்ரெஷர் லிமிட்டை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன் இஸ் லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், மீடியம் ப்ரெஷர். ஸோ லோ ப்ரெஷர் அப்படின்னா அப் டு 1 பார். அப் டு அப்படின்னா அது வரைக்கும் 1 பார் வரைக்கும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லோ ப்ரெஷர். ஹை ப்ரெஷர் அப்படின்னா 8 பாருக்கும் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா ஹை ப்ரெஷர். மீடியம் ப்ரெஷர் அப்படிங்கிறது 1 பார் டு 8 பார். நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அந்த கம்ப்ரெசர்னால் முடிஞ்ச மேக்ஸிமம் கம்ப்ரெஷன். ஸோ அதுதான் வந்து கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். இதை வந்து லோ கெப்பாசிட்டி, மீடியம் கெப்பாசிட்டி அண்ட் ஹை கெப்பாசிட்டி. லோ கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வால்யூம் டெலிவரி, அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய வால்யூம் வந்து 0.15 மீட்டர் கியூப் பர் செகண்டு இல்லை அதுக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா லோ கெப்பாசிட்டி கம்ப்ரெசர். மீடியம் கெப்பாசிட்டி அப்படின்னா 0.15 மீட்டர் கியூப் பர் செகண்ட் டு 5 மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஹை கெப்பாசிட்டி அப்படின்னா எபோவ் 5 மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஸோ இதான் வந்து கிளாஸிஃபிகேஷன். இது இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் டெஃபினிஷன்ஸ் எல்லாமே 2 மார்க்கில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் ஏர் கம்ப்ரெசர். ஸோ என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். 2 டேர்ம் தான். ஃபஸ்ட்டு வந்து சக்ஷன், செகண்ட் வந்து டிஸ்சார்ஜ். ஸோ இதில் சக்ஷன் ப்ரெஷர். சக்ஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது அந்த கம்ப்ரெசருக்கு உள்ளே போகும்போது அந்த ஏர் வந்து என்ன ப்ரெஷரில் போகுதோ அதான் வந்து சக்ஷன் ப்ரெஷர். ஸோ தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இன்லெட் ப்ரெஷர், தட் இஸ் P1. நெக்ஸ்ட்டு டிஸ்சார்ஜ் ப்ரெஷர். டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் அப்படிங்கிறது அந்த கம்ப்ரெஷன் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறமா நமக்கு அவுட்புட்டில் என்ன ப்ரெஷர் கிடைக்குதோ அதுதான் வந்து டிஸ்சார்ஜ் ப்ரெஷர். தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அவுட்புட் ப்ரெஷர், தட் இஸ் டினோட்டட் பை P2. நெக்ஸ்ட்டு கம்ப்ரெஷன் ரேஷியோ ஆர் ப்ரெஷர் ரேஷியோ. ஸோ கம்ப்ரெஷன் ரேஷியோவுக்கு சிம்பிள் வந்து ஆர், ஸ்மால் ஆர். ஸோ அதுக்கு எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அப்சல்யூட் டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் டிவைடட் பை அப்சல்யூட் சக்ஷன் ப்ரெஷர். ஸோ வெளியில் வர்ற ப்ரெஷர் டிவைடட் பை சக்ஷன் ப்ரெஷர். நெக்ஸ்ட்டு சிலிண்டரோட வால்யூம் பேஸ் பண்ணி சொன்னோம்னா டோட்டல் சிலிண்டர் வால்யூம் டிவைடட் பை கிளியரன்ஸ் வால்யூம். தட் இஸ் டோட்டல் சிலிண்டர் வால்யூம் அப்படிங்கிறது சக்ஷன் வால்யூம், தட் இஸ் Vs, தென் கிளியரன்ஸ் வால்யூம் இஸ் Vc. ஸோ ஆர் இஸ் Vs பை Vc. நெக்ஸ்ட்டு சக்ஷன் வால்யூம். ஸோ சக்ஷன் வால்யூம் அப்படிங்கிறது V1. ஸோ நம்ம சக்ஷனில் வர்றது எல்லாமே 1ன்னு சொன்னோம், டெலிவரியில் வர்றது எல்லாமே 2ன்னு சொன்னோம். ஸோ சக்ஷன் வால்யூம்ங்கிறது V1. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரோக் ஆர் ஸ்வெப்ட் வால்யூம். ஸ்ட்ரோக் ஆர் ஸ்வெப்ட் வால்யூம் அப்படிங்கிறது வந்து Vs. ஸோ Vs இஸ் π/4 d² இன்ட்டு L. ஸோ இது வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வால்யூம் ஈக்குவல் டு ALN. ஏ அப்படிங்கிறது ஏரியா, எல்லுங்கிறது லென்த்து,
என்னங்கிறது ஸ்பீட். ஸோ இதில் சிலிண்டர் பிஸ்டன் இது எல்லாமே சர்க்குலர் ஆப்ஜெக்ட். ஸோ ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் ஆப்ஜெக்ட் இஸ் π/4 d square, தட் இஸ் ஏ. எல் இஸ் எல். ஸோ அந்த ஃபார்முலாவிலேருந்து ஸ்விஃப்ட் வால்யூம் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கம்ப்ரஸர் கெப்பாசிட்டி. ஸோ கம்ப்ரஸர் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது மேக்ஸிமம் அந்த கம்ப்ரஸர்னால் என்ன வால்யூம் வந்து டெலிவர் பண்ண முடியுமோ அதை தான் வந்து கெப்பாசிட்டி ஆஃப் தி கம்ப்ரஸர் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுக்கு டெஃபினிஷன் பாருங்கள். த வால்யூம் ஆஃப் ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் ஏர் பாசிங் த்ரூ த கம்ப்ரஸர் பர் யூனிட் டைம். டைம் பேஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அது வந்து கம்ப்ரஸரோட கெப்பாசிட்டி. அதாவது ஒரு செகண்டுக்கு நான் இவ்வளோ மீட்டர் க்யூப் வந்து என்னால் டெலிவரி கொடுக்க முடியும் அப்படிங்கிற கால்குலேஷன் வந்துச்சுன்னா அது வந்து கம்ப்ரஸரோட கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட்டு கிளியரன்ஸ் ரேஷியோ. கிளியரன்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது கேபிட்டல் சி. ஸோ கேபிட்டல் சி இட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் கிளியரன்ஸ் வால்யூம் டு தி ஸ்ட்ரோக் வால்யூம். ஸோ தட் இஸ் VC/VS. Next, volumetric efficiency. So volumetric efficiency is the ratio of suction volume to the stroke volume of the cylinder. So suction volume is V1, stroke volume is Vs. So volumetric efficiency in the symbol neta. So neta wall அப்படின்னா volumetric, இந்த symbol வந்து efficiency. So volumetric efficiency equal to suction volume divided by stroke volume, that is V1/Vs. Next, work done by single acting reciprocating air compressor without clearance volume. So in the unit la problem வந்து இந்த reciprocating air compressor ல ரெண்டு டைப் ஆஃப் ப்ராப்ளம் வரும். ஒன்று வந்து வித்தவுட் கிளியரன்ஸ், இன்னொன்று வந்து வித் கிளியரன்ஸ். ஸோ வித்தவுட் கிளியரன்ஸ்க்கும் வித் கிளியரன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பிவி டயக்ராம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிவி டயக்ராமில் எக்ஸ் ஆக்சஸில் வால்யூம் அண்ட் ஒய் ஆக்சஸில் ப்ரெஷர் வந்து டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 4 to 1 வந்து ஏர் வந்து சக்ஷன் நடக்குது. அதுக்கப்புறமா ஐசோதெர்மலி கம்ப்ரெஷன், நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் வந்து டெலிவரி ஆகுது. ஸோ இதான் வந்து சைக்ளிக் ப்ராசஸ். ஸோ இந்த ஆரிஜினும் இந்த லைன் இருக்கு இல்லையா, ரெஃபரன்ஸ் லைன், இந்த ரெஃபரன்ஸ் லைனோடு சேர்த்து இருந்துச்சு அப்படின்னா அந்த இது வந்து வித்தவுட் கிளியரன்ஸ். ஸோ இதுக்கு நடுவில் இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்கோம். லைன் இருந்து இந்த கேப் வந்து இந்த 4லேருந்து நான் இந்த கர்சர் வச்சுருக்க வரைக்கும் கேப் இருந்துச்சு, ட்ராயிங்கில் கேப் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் அ கிளியரன்ஸ் வால்யூம். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ப்ராப்ளம் வரும். ஒன்று வந்து வித்தவுட் கிளியரன்ஸ், இன்னொன்று வந்து வித் கிளியரன்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 4 to 1 என்னது சக்ஷன் ப்ரெஷர், தட் இஸ் P1. 1 to 2 isothermal compression. Isothermal அப்படின்னா temperature is constant, so PV equal to constant. Next 2 to 3 delivery pressure P2. ஸோ இதுக்கான ஃபார்முலாஸ், ஐசோதெர்மல் கம்ப்ரெஷனுக்கான ஃபார்முலாஸ் பாருங்கள். ஒர்க் டன் ஈக்குவல் டு P1 V1 ln of V1/V2. இந்த ஃபார்முலா எங்கேருந்து நம்ம எழுதியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேசிக் டேபிள் சொன்னேன் இல்லையா, அந்த பேசிக் டேபிள்லேருந்து ஒர்க் டனுக்கான ஃபார்முலாவை எடுத்திருக்கோம். P1 V1 ln of V1/V2. ஸோ ஃபார் ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். அதில் வந்து டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ T1 ஈக்குவல் டு T2. ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால் P1 V1 ஈக்குவல் டு P2 V2. இதில் வந்து ப்ரெஷர்லாம் ஒரு சைடும் வால்யூம்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ P2/P1 ஈக்குவல் டு V1/V2. நெக்ஸ்ட்டு ஒர்க் டன்கான ஃபார்முலா P1 V1 ln of P2/P1. இங்கே ஃபஸ்ட்டு V1/V2 போட்டோம். ப்ராப்ளமில் வந்து நமக்கு வால்யூம் கொடுக்காம ப்ரெஷர் டேர்ம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த டேர்ம் வந்து போட்டுக்கலாம். ஸோ இங்கே V1/V2க்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், P2/P1 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு எந்த வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு PV ஈக்குவல் டு MRT. இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ஒர்க் டன்னுக்கு இதே ஃபார்முலா தான். இங்கே P1 V1க்கு பதிலாக என்னென்னு போட போகிறோம், MRT1 போட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா பாலிட்ராஃபிக் கம்ப்ரெஷன். ஸோ மற்ற எல்லா இதுவுமே சேமாக தான் இருக்கும். இந்த கம்ப்ரெஷன் ப்ராசஸ் வந்து பாலிட்ராஃபிக் ப்ராசஸில் பேஸ் பண்ணி கம்ப்ரெஸ் ஆகும், அது மட்டும்தான் சேஞ்ச். ஸோ இதுக்கான ஃபார்முலாஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஒர்க் டன்னுக்கு N/N-1 இன்ட்டு P2/P1. ஸோ பாலிட்ராஃபிக் ப்ராசஸில் ப்ரெஷர் டெம்பரேச்சருக்கான ரிலேஷன்ஷிப் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். T2/T1 ஈக்குவல் டு P2/P1 ஹோல் டு த பவர் ஆஃப் N-1/N. இது எல்லாமே பேசிக்ஸில் இருக்கிற ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் நம்மளால் வந்து
ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இந்த சின்ன சின்ன ஹிண்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒர்க் டன்க்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n/n-1 mrt1 p2/p1 whole to the power of n-1/n -1. ஸோ இது எல்லாமே டெரைவ் பண்ணி கொண்டு வந்த ஃபைனல் ரிசல்ட்ஸ். ஸோ டெரிவேஷன்ஸ் தேவையில்லை, நீங்கள் ஃபைனல் ரிசல்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இங்கே mrt1க்கு பதிலாக p1v1 கொடுத்துருக்கோம். ஸோ பிகாஸ் p1v1 ஈக்குவல் டு mrt1. நமக்கு என்ன வேல்யூஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபார்முலாஸை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வால்யூம் டியூரிங் ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன். ஸோ ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன் அப்படிங்கிறது இந்த அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஸோ அடியாபேட்டிக் ப்ராசஸில் ஒர்க் டன் ஈக்குவல் டு P2V2 divided by P2V2 minus P1V1 divided by gamma minus 1. ஸோ இதில் காமனாக இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்துகிறோம். ஸோ gamma divided by gamma minus 1 into P2V2 minus P1V1. ஸோ P1V1 equal to MRT1, P2V2 equal to MRT2. ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸில் என்ன ரிலேஷன்ஷிப் ப்ரெஷர் டெம்பரேச்சருக்குன்னு பார்த்தீங்கன்னா T2 divided by T1 equal to P2 divided by P1 whole to the power of gamma minus 1 by gamma. ஸோ இதிலிருந்து ஃபார்முலாஸ் கொண்டு வந்திருக்கோம். ஒர்க் டன் ஈக்குவல் டு gamma divided by gamma minus 1 P1V1 into P2 by P1 whole to the power of gamma minus 1 by gamma minus 1. ஸோ அங்கே வந்து பாலிட்ராஃபிக்கில் என்னன்னு யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே வந்து காமான்னு யூஸ் பண்ணுறோம். இது மட்டும்தான் சேஞ்ச். இங்கே P1V1க்கு பதிலாக MRT1 போட்டிருக்கோம். அவ்வளோதான் ஃபார்முலாஸ். ஸோ இதில் வித்தவுட் கிளியரன்ஸில் தான் நம்ம இப்போ வித்தவுட் கிளியரன்ஸ்க்கான ஃபார்முலாஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ இதுலேயும் அடுத்த கண்டிஷன் வந்து வித் கிளியரன்ஸ் இருக்குது. ஸோ வித் கிளியரன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வித்தவுட் கிளியரன்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கலாம், வித் கிளியரன்ஸ் பார்த்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு கிளியரன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா கிளியரன்ஸோட ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.